அவருடைய வார்த்தை இருக்குது. அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு தாராருன்னு தெரியாது. பல நேரத்தில் தூதர்கள் கொண்டு வந்து தருவார்கள். பல நேரத்தில் அவரே வந்து சொல்லுவார், இதோ நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அவரே சொல்லுவார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா இருக்கும். என்னென்ன சொன்ன, இவர் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாரு. திருப்பியும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. எவ்வளவு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தை என்ன ஆகாரம். ஆனா நம்ம அதிலே அந்த சாம்பல்லையே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஆமே, நீ கவலைப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீங்க தான் உண்டு ஆண்டவரே. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், அதுலயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, முன்ன சும்மா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணிக்கு ஒரு சர்ச்சிலையாவது நிம்மதியா இருக்கலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஆமே, ஆண்டவர் கொஞ்ச நாள் அழ விட்டாரு. எவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இருப்ப? யாக்கோபே, நீ இவைகளை நினை. நீ அழுதுட்ட, ஓகே. துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்த பின்பு அப்படிதான் இருக்கும். மோசேக்காக அழுத போது நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் வந்து மைண்ட் பண்ணாதவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார். அவரை மாதிரி நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு வேற யாருக்குமே கிடையாது. ஆகார அழுதாலும் ஏன் அழுறேன்னு கேட்பார். மரியாள் அழுதாலும் ஏன் அழுற. உயிர் தெழுந்த இயேசுவனுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, யாரை போய் பார்க்கணும்? பிதாவை போய் பார்க்கணும். போட மாட்டேங்கிறாங்க சிலர், அழுதே போட மாட்டாங்க. சில புருஷர்கள்லாம் இதுவரை போயிட்டு வரேன்னு கிளம்புவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு, பிரயாணம் கேன்சல். இங்க இருந்த அம்மா இருந்து அதான் தூதர்களை வச்சு சொல்லியாச்சு. அண்ணன் சொல்லியிருப்பார், சொல்லி அனுப்பிவிடு, இல்லைன்னா இங்க இருந்து நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நீங்க போங்க, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு அம்மா மட்டும் பார்த்து ஆண்டவர் வந்து நின்றார். ஏமா அழுற, ஏன் அழுற, ஏன் அழுற? இதான் ஆண்டவர். என் உணர்வுகளை மதிக்கிற கர்த்தர், என் உணர்வுகளை. அதனாலதான் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் பெரு. ஆமென். என் நிலைமை மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில் இது போல் அன்பை என்னும். நல்ல கவனமா கேளுங்க. யோபுவின் வாழ்க்கையில சரியான இழப்பு. அந்த இழப்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. யோபு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எங்க உட்கார்ந்தார் தெரியுமா? சாம்பல்ல போய் உட்கார்ந்தார். ஆண்டவர் உடனே எழும் சொல்லல, அவன் அழட்டும், அவன் மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் பேசட்டும். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். 31:40. யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தைகள் இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அடுத்து பேசலான்னு வரும்போது இடையில இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறா. யாரு? எலிகோ. சரி, எலி எல்லாம் இடையில ஓடிட்டு இருக்கும். கர்த்தர் பேசு, சாம்பல உட்கார்ந்து பேசு. பேசி முடிச்சதும் எலிகோ மேட்டரை விட்டுருங்க. இப்போ யோபுவின் வார்த்தை முடிந்ததும் 38வது அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. அப்ப யோபுவின் வார்த்தை முடிஞ்சதும் அடுத்த உத்தரவு யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட வருது. நிறைய உத்தரவு இப்படி வர வர இடையில சில எலி கடந்து ஓடி ஓடி. அதனாலதான் உத்தரவாக ஆண்டவர் பேசும்போது முதல்ல எலிகுவை ஸ்டாப் பண்ற. என்ன பண்ற? 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறதற்கு இவன் யார்? அவரை விட்டு தள்ளு. அடுத்த வார்த்தை, எலிகு மேட்டரை விடு. அவங்க எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அதை விடு. இப்போதும் இந்த வேடை தான் கவனிக்கணும். புருஷனை போல
இடை கட்டிக்கொள். அதன் அர்த்தம் என்னன்னா எலும்பு. அடுத்த ஸ்டெப் நீ வைக்கணும். நீ பலம் கொள்ளணும். நீ பலம் கொள்ளணும். நீ சாம்பல்லே உட்காந்து நீ புலம்பு. நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்ட. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோபுவின் வார்த்தை முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தை தொடருது. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்று. அண்ணாலே நீ ஊற்றுறது வரைக்கும் ரேமா வராது. ஏன்னா வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ற இருதயம் உனக்கு இல்ல. உன் மனசுல அவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும் போது எல்கானா எத்தனை வார்த்தைகளை சொன்னான். ஒரு வார்த்தையாவது உன் இருதயத்தில் போனதா? இல்ல. ஏன் போகல? நீ தூசியில உட்கார்ந்து இருக்கிற, வலியில உட்கார்ந்து இருக்கிற, வேதனையில உட்கார்ந்து இருக்கிற. வா வந்து ஊற்று. அண்ணாள் இருதயத்தை தேவ சமூகத்துல ஃபுல்லா ஊற்றுனதுக்கு அப்புறம் ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார். உன் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். யோபு சாம்பல்ல உட்கார்ந்தார், பேசுறார், பேசிட்டே இருக்கிறார். இடையில கொஞ்சம் சொன்னது போல ஆண்டவர் அதை மைண்டே பண்ணல. அவன் யாரு அப்படின்ட்டார். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு ஒன்னதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு அவங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒன்னதான் தெரியும், எனக்கு ஒன்னதான் தெரியும். ஆமென். நீ எழும்பு புருஷனை போல. ஆமென். இடை கட்டிக்கொள். 40வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவருளினார். அடுத்த வார்த்தை, இப்போதும் புருஷனை போல அரை கட்டிக்கொள்ளு. ஓ, நீ எழும்பு, பலன் கொள். ஓகே, அழுதாச்சு. நீ கர்த்தர் அவனை இப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதுக்கு தெரியுமா? 42வது அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு. ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ எழும்பு, நீ எழும்பு. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் பேச 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 அவன் எப்பொழுது அரை கட்டி கொண்டானோ, சாம்பல்ல உட்கார்ந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஆண்டவரே வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா சாம்பல்ல உதறிட்டு எழும்பி நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ். நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இதுதான் நீ பலம் கொள்ளுகிறது. ஆமென். ஹalleluya. வேதனை சாதாரண வேதனை இல்ல. உணர்வுகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆனா எத்தனை வருஷம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? எத்தனை வருஷம் அதே நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப? கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினது வாழ்க்கை ஃபுல்லா பாடிட்டு இருப்பதற்கல்ல. யாக்கோபே, நீங்க 22 வருஷம் அழுதது போதும். யாக்கோபே எழும்பு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இனி நீ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து அழக்கூடாது. எழும்பு. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. யாக்கோபு ரொம்ப அழுதனால யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு செய்தி கேட்டு ஆளுக்கு உயிர் போயிட்டு. ஹalleluya. சாம்பல்ல இருந்து எழும்பலன்னா அவனுக்கு இரட்டிப்பான நன்மை தரும் கேட்டாலே நமக்கு பானை உடைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நீ எழும்பு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, யோசேப்பு மரித்தாங்கிற செய்தி கேட்ட போது நம்பினா யாரு? யாக்கோபு. ஆனா உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் நம்பல. நமக்கு உரியதல்லாத வார்த்தைகளை நம்ப பழகிட்டோம்னா நமக்குரிய வார்த்தைகளை நம்பிட மாட்டோம். அதனாலதான் அந்நிய சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் எப்பவுமே விலகிதான் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்முடைய ஸ்பிரிட்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னா அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூப்ல இஷ்டத்துக்கு இருக்கும். ஹalleluya. ஆமே. எல்லாமே எல்லாமே இப்ப நான் தொட்டேன்னா அது வேற சாப்டர். ஆனா ஒரு தேவ பிள்ளை. அதனாலதான் எப்பவுமே நானும் டெய்லி செய்தி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா சில செய்தி வந்து நம்ம ஸ்பிரிட்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அந்த செய்தி வந்து அப்படியே விட்டுரும். அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஆவியில போராட்டம் இருக்கு, இல்ல நமக்கு இது முரணா இருக்கு, இல்ல ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நமக்கு சமாதானம் உண்டாகும், இருதயத்துல உணர்வு உண்டாகும், இருதயம் குத்தப்படும். சிலர் இந்த இருதயம் குத்தும் போது ஓடிடுவாங்க. அப்படி இல்லை. ஆமே, நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வேதத்தை ரொம்ப நேசித்து வேதத்தோடு உங்களை எவ்வளவு அதிகமா நெருக்கமா வைக்க முடியுமோ வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவரை பார்த்தீங்களா, யாருடைய வாய் யாக்கோப
இவ்வளவு அழ வச்சதோ அந்த வாயை வச்சு நல்லது சொல்ல வச்சார். ஹல்லேலூயா. எந்த கை உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதோ அந்த கையை உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு கர்த்தர் அனுகூலம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆண்டவர், நீ எழும்பி பலன் கொள்ளு, நீ எழும்பி பலன் கொள்ளு. சரி, அழுத எவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருப்ப, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? எப்படி பலன் கொள்ள? கர்த்தர் கொடுக்கிற போஜனம், கர்த்தர் கொடுக்கிற போஜனம், பரலோக தகப்பன் தருகிற வார்த்தை. ஆமே, நீ எழுந்து உட்கார்ந்து பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஆமே, தானியேல் அப்படித்தானே செய்தா. தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் படிச்சீங்கன்னா, தானியேல் வந்து அப்படி இனி பேச்சில்லை மூச்சில்லைன்னு சொல்லி விழுந்து கிடப்பா. அப்பொழுது 18, 19 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். இப்படி அவன் என்னோட பேசுகையில். அவன் எப்படி பலன் கொள்றதுன்னா வேர்டு தான், வேர்டு தான் கேட்கணும். திடன்கொள், பேசுகையில் நான் திடன் கொண்டு. பேசுகையில் அவர் பேச பேச எப்படி பேதுருவின் படகு ஆழத்துக்கு போச்சோ, ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார்ல, எழும்பு, இனி அழாத, யோசுவாவே துக்கம் கொண்டாடினதெல்லாம் போதும். ஆமென். எத்தனை நாள்? 4வது நாள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அடுத்து சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவருக்கு இது பிடிக்கும். அவருக்கு இப்படிதான் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்ததும் ஸ்தோத்திர கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்து, ஏன் இப்படி பிரியாணி போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, அவங்க இந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஹோட்டல் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். சரி போடுங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டு ஐயா இறந்துட்டார். அந்த ஐயா இறந்ததும் அடுத்த நாளில் வந்து இன்னொரு ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கூட்டு 2 கறி வச்சு ஒரு வெஜ்ஜு சாப்பாடு போட்டான். அப்போ அன்னைக்கு பிரியாணி போட்டீங்க, இன்னைக்கு இது போட்டீங்க, இந்த ஐயாவுக்கு இதான் பிடிக்கும். அப்போ என் கூட ஒரு தம்பி வந்திருந்தான் சர்ச்சிலேருந்து. அவன் சாப்பிட்டுட்டு சொன்னான், எனக்கு ஆண்டியை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்களை விட ஆண்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை நாள் யோசுவாவே, நீ எழும்பு முதல்ல. ஆமே, எத்தனை நாள்? தானியேலே எப்படி ஆண்டவர் என்ன பலன் கொள்ள? பேச பேச இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு. யார் சொல்றா தெரியுமா? இனி என்னில் பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. அதாவது மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு விழுந்து கிடந்தவன் வேர்டு வந்ததும் எழுந்து நிற்கிறான்.